Good morning students. Welcome to everyone. 6th standard. I am Sasikala. Subject English. Standard 6th. Unit 1. Topic Sea Turtles. Today we will learn about sea turtles. Have you seen the sea turtles? Where do they live? In lake or seas, oceans. Sea turtles, கடல் ஆமைகள், இதை நம்ம பார்த்துருக்கோம். இது எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்னா லேக், சீஸ், ஓசன்ஸ் இதிலலாம் வாழும். These are the sea turtles. The loggerhead, the olive ridley, the hawkbills, the green sea turtles, the leatherback. These are the sea turtles. Sea turtles, கடல் ஆமைகள். Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. Most of the tortoise, அந்த ஆமைகள் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா zoo or reptile parks. Reptile parks அப்படின்னாக்க ஊர்வன அந்த பார்க்கில் நம்ம பார்த்துருப்போம். However, not many would have seen it marine relatives, the sea turtles. இதை the marine relatives, கடல் உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீ டர்டைல்ஸோட கடல் உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங். இது நமக்கு பெரிய ஒரு சர்ப்ரைசிங் இல்லை. கடல் ஆமைகள் அப்படின்னாவே கடலில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சின்ஸ் தீஸ் ரெப்டைல்ஸ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் தேர் என்டையர் லைஃப் இன் த சீ. மேக்ஸிமம் இந்த டர்டைல்ஸ் எல்லாமே அதோட ஃபுல் லைஃபையும் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன் த சீ. There are 7 pieces of marine or sea turtles in the world. Marine நாலும் sea turtles நாலும் it's the same. In the world 7 pieces of marine, அதாவது 7 pieces of sea turtles இருக்கு. Species means kind, types of சொல்லலாம். Of them 5 are found Indian coastal waters. அதில் 5 இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸில் இருக்குது அப்படிங்காங்க. கோஸ்டல் வாட்டர்ஸ்னால் த அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் இதிலலாம் இருக்குது. த ஆலிவ் ரிட்லே, த ஹாக்பில்ஸ், த கிரீன் சி டர்டைல்ஸ், த லாகர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். இந்த 5 இதுவும் இந்தியாவில் உள்ள கோஸ்டல் வாட்டர்ஸில் இருக்குது. ஆலிவ் ரிட்லே, த ஹாக்பில்ஸ், த கிரீன் sea turtles, the loggerhead, the leatherback. Compared to most tortoise, sea turtles are huge. நம்ம tortoise-ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த sea tortoise அப்படிங்கிறது it's a very huge, ரொம்ப பெருசாக இருக்கும். Even the smallest pieces, the olive ridley, அதில் ரொம்ப smallest piece tortoise எது பார்த்தோம்னா the olive ridley அப்படிங்கிறது weights up to 35 kg when fully grown. அது ஃபுல்லாக வளர்ந்ததுக்கு அப்புறமே எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 35 kg தான். The largest of them all, the leatherback, அதில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டர்டைல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா leatherback, grows to a length of 2.2 meters. அது எவ்வளோ லென்த் வளரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2.2 meters இருக்கும். Each could weight as much as 700 kg. அதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னம்னாக்க 700 kg. Sea turtles live their life entirely in the ocean. Sea turtles full life எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓஷனில் தான் இருக்கும். பட் they still have a connection with land. ஆனால் இதோட கனெக்ஷன் அது லேண்டுக்கும் அதுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. they must come ashore to lay eggs. எப்படி கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்தாக்க அது they must come ashore to lay eggs. முட்டையிடுறதுக்காக எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ashore, அதாவது கடற்கரை பகுதிகளுக்கு வரும் முட்டையிடுறதுக்காக to lay eggs. Today 4 of the sea turtle species mentioned above. இப்போ மேலே பார்த்தா அந்த 4 species of turtles அதில் பார்த்தோன்னா above become extremely rare in India. அதில் 4 pieces இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்குறது ரொம்ப ரேர் அப்படிங்கிறாங்க. The olive ridley, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. அதில் ஆலிவ் ரிட்லே மட்டும்தான் என்னதுன்னா இப்போ ஸ்டில் காமனாக எங்கே பார்த்தாலும் இருக்கிற ஒரு டர்டைல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலிவ் ரிட்லே மட்டும்தான் இருக்குது. அது முட்டையிடுறதுக்காக கோஸ்டல்ஸ்க்கு வருது அப்படிங்கிறாங்க. கோஸ்ட் அரிபெடா,
The most part of the world, Olive Ridley, comes ashore alone to lay their eggs. இந்த வேர்ல்ட்லே ஆலிவ் ரிட்லே அப்படிங்கிறது வந்து கம்ஸ் அஷோர் அலோன் டு லே தேர் எக்ஸ், முட்டையிடுறதுக்காக எங்கே வருது அப்படின்னா கடற்கரைக்கு, அஷோர் கடற்கரை பகுதிகளுக்கு வருது. However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as mass nesting or arabida takes place. இதில் பார்த்தோம்னா இந்தியாவில் 3 places இருக்குது, அதாவது டு லே தேர் எக்ஸ், இந்த டர்டைல்ஸ் வந்து முட்டையிடுறது, அந்த ஆலிவ் ரிட்லே வந்து முட்டையிடுறதுக்கான 3 places இருக்குது. அது இந்தியாவில் உள்ள ஒரு பிளேஸ் தான் என்னதுன்னா ஒடிசா அந்த பிளேஸில் இருக்குது. அது அப்படி கூட்டமாக வந்து முட்டையிடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் நெஸ்டிங் ஆர் அரிபடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஸோட டேக்ஸ் பிளேஸ், அந்த பிளேஸோட நேம். On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on the particular beaches. அதாவது முட்டையிடுற காலங்களில் ஒரே நைட்டில் thousands of female turtles வந்து என்ன செய்யும் அப்படின்னா நிறையா முட்டைகள், thousands of eggs வந்து to lay their eggs on the particular beaches, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து முட்டையிட்டுட்டு போயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 87 இருக்க ட்ரூ ஆர் ஃபால்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரீட் த செக்ஷன் 2, அண்டர்லைன் த நியூ வேர்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தர் மீனிங் ஃப்ரம் த டிக்ஷனரி. நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல் இருக்கிற அந்த நியூ வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி அதுக்கான மீனிங்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா சீ டர்டைல்ஸை பற்றி பார்த்தோம். அது ஜூ ஆர் ரெப்டைல் பார்க்கில் இருக்கும், பார்த்துருக்கோம் நம்ம எல்லாருமே. அதோட லைஃப்பை பற்றி பார்த்தோம். சீ டர்டைல்ஸ்னு பார்த்தோம்னா டோட்டலாக 7 இருக்குது. அதில் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னம்னா 5 பீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆலிவ் ரிட்லே, ஹாக்பில்ஸ் அண்ட் த க்ரீன் சீ டர்டைல்ஸ், லாகர் ஹெட், த லெதர் பேக், இதெல்லாம் பார்த்தோம். இதில் ரொம்ப ஸ்மாலஸ்ட் பீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலிவ் ரிட்லே, அதாவது 35 kg இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப லாங்கஸ்ட் டர்டைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெதர் பேக், அது 2.2 meters இருக்கும். அதோட வெயிட் பார்த்தோம்னா 700 kg இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது முட்டையிடுறதுக்காக தான் என்ன ஆகுது அப்படின்னா தே மஸ்ட் கம் அவுட் அஷோர் டு லே எக்ஸ், முட்டையிடுறதுக்காக கடற்கரை பகுதியை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி வேர்ல்டு லெவலில் 3 places தான் வந்து டு தேர் எக்ஸ் அது முட்டையிடுது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு பிளேஸ் தான் ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அது thousands ஆஃப் எக்கை வந்து அந்த முட்டையிடுற அந்த பிளேஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க மாஸ் நெஸ்டிங் ஆர் அரிபடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஷன் 2 வந்து நல்லா ரீட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.